First of all, very good afternoon, sir. Good afternoon. I'm really glad and appreciate you have taken your time for the interview process with College Dunia, sir. Thank you, sir. So you can start the interview by starting your introduction and your experience as well. Yeah, very good. வணக்கம். கந்தசாமி நாயுடு கல்லூரி சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கல்லூரி. பச்சையப்பன் அறக்கட்டளை பச்சைப்பாஸ் ட்ரஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1842 நான் பிரிட்டிஷ் ஃபண்ட் இல்லாமல் தொடங்கப்பட்ட முதல் கல்வி நிறுவனம் பச்சைப்பாஸ் ட்ரஸ்ட். இந்த பச்சைப்பாஸ் ட்ரஸ்ட்டில் பல ஏழை மாணவர்கள்லாம் கல்வி பெற்று மிகப்பெரிய அறிஞர்களாகவும் மேதைகளாகவும் குடியரசுத் தலைவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் கவிஞர்களாகவும் இருந்த ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டில் 6 கல்லூரிகள் இருக்குது. அந்த 6 கல்லூரிகளில் ஒரு கல்லூரி தான் எங்களுடைய கந்தசாமி நாயுடு ஆடவர் கல்லூரி. 1967 தொடங்கப்பட்ட கல்லூரி பொன்விழாவை தாண்டி இன்னும் சிறப்பாக போயிட்டுருக்குது. இந்த கல்லூரியில் என்ன சிறப்புகள்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரியில் காலை நேர அந்த வகுப்பு இருக்குது. அந்த ஷிஃப்ட் 1ன்னு சொல்லுவோம். அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிகாம், அப்புறம் எக்கனாமிக்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் 1ல் இருக்குது. ஷிஃப்ட் 2ல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, தென் பிகாம் A&F அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது மாதிரி பல கோர்சஸ் இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கல்லூரியில் படித்து முடிச்சு போய் மாணவர்கள் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. நாங்கள் பிளேஸ்மெண்ட்லாம் நிறைய கொடுக்குறோம். எங்கள் கல்லூரியினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். வெறுமனே நாங்கள் ரூம் ஸ்டடி மட்டும் இல்லாமல் பசங்களை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், குறிப்பாக என்எஸ்எஸ், என்சிசி, அப்புறம் ரோட்டரி கிளப்பு, ஒய்ஆர்சி, ஆர்ஆர்சி, இப்படி பல எக்ஸ்ட்ரா கிளப் வச்சுருக்கிறோம். இந்த தடவை என்சிசியில் எல்லா கல்லூரிகளும், சென்னையில் இருக்கிற அத்தனை கல்லூரிகளிலும் மாணவர் தளபதி கேப்டன் சொல்லப்படுகிற பெருமை எங்கள் கல்லூரியை சார்ந்த மாணவர் கார்த்திக் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு கூட நான் இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர அன்னைக்கு அவருக்கு நான் சிறப்பு செஞ்சேன். என்சிசி நேவல் விங்கில் இங்கே பேராசிரியர் ராம்குமார் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சிறப்பாக. பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் வாவு சிதம்பரனார், அவரை பற்றி லேட்டஸ்ட் புக் வந்திருக்கு, வெங்கடாசலபதி எழுதியிருக்கிறாங்க. அவருடைய அந்த கப்பலோட்டிய நாளை ஒரு மிகப்பெரிய இந்திய கப்பல் துறையினுடைய சிறந்த நாளாக இந்த கல்லூரி தான் முதல் முறையை கொண்டாடியது. ஏன்னா நம்முடைய தேச தலைவர்களை மதிக்க வேண்டும், நம்முடைய பண்பாட்டை போற்ற வேண்டும், நம்முடைய சிறப்பு கூறுகளெல்லாம் உள்ளடக்கி உலகளாவிய நிலையில் குளோபல் லெவலில் நம்முடைய மாணவர்களை இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு எப்படி அவங்களை தயார்படுத்துவது என்பதைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிட்டு எப்படி அவங்களுக்கு இன்புட் கொடுக்கறது. ஏன்னா இன்றைக்கும் நமக்கு என்ன ட்ராபேக்னா, டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதில் டாப் 10 நம்ம இந்தியா யூனிவர்சிட்டிஸ் எதுவுமே வரல. இல்லை, அதே மாதிரி 100 கூட வரல. டாப் 10 நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியா பாரதி சொன்ன மாதிரி பாரத நாடு பழம்பெரும் நாடுன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா, பாரத நாடு மிகப்பெரிய அறிவு செல்வத்தை உடைய நாடு. 0 அப்படின்ற ஒரு இதை கண்டுபிடிச்சவரே நம்முடைய ஆரியப்பட்டா தான். 0 இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. சயின்ஸில் நம்மலாம் பெரிய ஆட்கள், லிட்ரேச்சர்லேயும் பெரிய ஆட்கள். இப்பேற்பட்ட நம்ம நாடை எப்படி நம்ம இளைஞர்களுக்கு இந்த தன்னம்பிக்கையை ஊட்டி தேசப்பற்று, நம்முடைய தாய்நாட்டு பற்று, தாய்மொழி பற்று, அதுக்காக எல்லா மொழிகளையும் நேசிக்கிற ஒரு தன்மை. பாரத தேசம் என்பது பல மொழிகளுடைய சங்கமம். எல்லா மொழிகளையும் ட்ரெஷர் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ட்ரெஷரான பூமி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மியூசியம் ஆஃப் கல்ச்சர்னு சொல்லலாம், மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ்லாம். அப்படிப்பட்ட ஒரு நாடு.
இந்த நாட்டில் வந்து இளைஞர்கள் தான் வேணும்னு சொன்னார் நம்ம பெரிய தலைவர்கள்லாம். இளைஞர்களிடம் அந்த கொடுக்கணும், நீங்கள் இளைஞர்கள் நினைச்சா அது முடியும், அதை மாணவர் பருவத்திலே உருவாக்கணும். அதுதான் நம்முடைய அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இளைஞர்களை கனவு காண வைக்க சிறிய வேலைகளை நல்லா கனவு வைக்க இளைஞர்களை ஈடுபடுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு அருமையான ப்ரோக்ராம் போக்குவரத்து துறையும் ஆர்டிஓ சொல்லப்படுகிற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் துறையும் இணைந்து எல்லா டிராஃபிக் இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு எங்கள் மாணவர்களை கூப்பிட்டு ஒரு அவேர்னஸ் பண்ணோம். ரோட் சேஃப்டி வீக் எப்படி பண்ணுறது, ஏன்னா சாலை பாதுகாப்பு என்பது முக்கியம். அதில் வந்து நம்ம தவறுகள் நிகழுது, விபத்துகள் நிகழுது. இன்னைக்கு கூட அவர் பேசும்போது சொன்னார், ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு ஏழை தாய் படிக்க வச்சாங்க ஒரு பையனை, திடீர்னு ஒரு தவறான சாலை விதை கிடைக்காம இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த தாயினுடைய கனவு சிதைஞ்சு போயிடுது. அப்போ இவ்வளோ ஒரு லட்சியங்களுடைய இளைஞர்களுடைய உயிரை பாதுகாக்க வேணாமா? உயிர் பாதுகாப்பு தான் முதல் பாதுகாப்பு. ஹெல்மெட் போடுறது எப்படி, சாலை விதிகளை மதிக்கிறது எப்படி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷிங் டிரைவிங் இருக்குது. இளைஞர்கள்லாம் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நானும் இதில் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் அட்வைஸை விட்டுட்டு இப்போ நமக்கு வந்து ரோட் சேஃப்டின்னு பார்க்கும்போது ரோடினுடைய அமைப்பை நீங்கள் சாலைகள்லாம் இருக்கும் பொழுது அதை நீங்கள் வெற்றிகரமாக பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் அந்த பெரிய பெரிய சிசி வண்டியெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் வந்து சாலையை குறுகலாக வச்சுக்கிட்டு சாலைகளை மேம்படுத்தாமல் டெக்னாலஜியை டெவலப் பண்ணி பையன் கையில் கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் பைக்கை வாங்கிக்கிட்டு அவன் போய் கீழே தான் விழுறான். அவன் அங்கே போய் போக முடியுமா? இப்போ நம்ம சாலையில் சென்னையில் இருக்கிற முக்கியமான வீதிகள் எல்லாம் வேகமாக போக முடியுமா? ஸ்பீட் வச்சு அளவு வச்சுருக்கோம். இந்த ஸ்பீடு எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், இதில் வெளிநாடுகள்லாம் கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க. நம்ம மாணவர்கள் ஏன் கடைபிடிக்க மாட்டுறாங்க? நம்ம மக்கள் ஏன் அதை பற்றி அவேர்னஸ் இல்லை? சாதாரண விலை மதிப்பில்லாத உயிரை ஒரு சாதாரண விபத்தில் இழந்துடுறோமே, அதை எப்படி நம்ம கொண்டு தர போகிறோம்? நம்ம ரொம்ப முக்கியம் அது. நம்ம அது இந்த இளைஞர்களுக்கு ஊட்டினாதான் அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஊட்டுவான், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஊட்டுவான், ரிலேட்டிவ்ஸுக்கு ஊட்டுவான். அதுக்கு என்ன இன்னைக்கு வந்து பசங்களுக்கு எதுவுமே தெரில. கேட்டபோது அவங்களுக்கு சாலை விதிகளை பற்றி எதுவுமே தெரில. எப்படி வந்து கார் போது எப்படி நிற்கணும், கை காட்டணும், எப்படி நம்ம லெஃப்ட் போடணும், நம்ம சொல்லணும் லெஃப்ட் இப்படி தான் போடணும், அதான் சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. இப்போ என்ன இங்கே இளைஞர் நம்ம இந்தியாவில் குறைனா, ஆர்வமிக்க இளைஞர்கள் இருக்கிறாங்க, நல்ல மனித வளம் இருக்குது, சொல்லக்கூடிய தலைமைத்துவம் இங்கே இல்லை. இளைஞர்களை வழிநடத்தி அவர் நல்வழிக்கக்கூடிய தலைமைத்துவம் இருக்கணும். இந்த தலைமைத்துவத்தை மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும். அதுதான் சிறந்த கல்வியாக நான் கருதுகிறேன். அதனால் எதுவும் டெக்னாலஜியும் இருக்கணும், நம்முடைய இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய கல்ச்சர் இருக்கணும். ரெண்டும் சரிவேகத்தில் போனால் நம்முடைய நாடு உயரும். அதுதான் எங்களுடைய மோட்டாவும் வச்சுருக்கிறோம். அதனால் அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.